ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியா தன்னோட மேரிடைம் சர்வேலன்ஸுக்கும் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேருக்கும் பெரிதும் நம்பி இருக்கக்கூடியது அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட P-8I பொசைடன் விமானங்களை தான். ஆனா இந்த விமானங்களை வாங்க ஆகும் செலவு மிகவும் அதிகம். அதனால DRDO மற்றும் சென்டர் ஃபார் ஏர்பார்ன் சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனமும் ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதாவது C-295 டாக்டிக்கல் ஏர்லிஃப்டிங் விமானங்களை சர்வேலன்ஸ் மற்றும் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் விமானங்களா மாற்றுவது. நம்ம இந்த வீடியோல இந்தியா எதற்காக இந்த திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க, இந்த திட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய C-295 டாக்டிக்கல் விமானங்களோட செயல்திறன் என்ன, இந்த திட்டத்து மூலமா இந்தியா எதை அச்சீவ் பண்ண விரும்புறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. சமீபத்துல இந்தியா 56 C-295 விமானங்களை வாங்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை ஏர்பஸ் நிறுவனத்துடன் போட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தின்படி 16 விமானங்களை ஏர்பஸ் நிறுவனத்தின் ஸ்பெயின் நிறுவனம் உருவாக்கி கொடுக்கும். மீதமுள்ள 40 விமானங்களை இந்திய நிறுவனமான டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் கூட இணைந்து ஏர்பஸ் இந்தியாவிலே தயாரித்து கொடுக்க போறாங்க. இந்த 56 விமானங்கள்ல சில விமானங்களை இந்தியா மேரிடைம் சர்வேலன்ஸ் மற்றும் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேருக்கு பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அதற்கான ஒரு கிளியர் ப்ளூ பிரிண்ட சென்டர் ஃபார் ஏர்பார்ன் சிஸ்டம் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கி இருக்காங்க. இந்த திட்டத்தின்படி C-295 டாக்டிக்கல் ஏர்லிஃப்டிங் விமானங்களை மல்டி மிஷன் மேரிடைம் ஏர்கிராப்டா மாத்த போறாங்க. இந்த விமானங்கள் P-8I விமானங்கள் மற்றும் C-4ISR விமானங்களுடன் இணைந்து மேரிடைம் சர்வேலன்ஸ் மற்றும் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் வேலைகளை செய்ய போகுது. இந்திய கடற்படை 6 P-8I நெப்டியூன் மேரிடைம் பெட்ரோல் விமானங்களை போயிங் நிறுவனத்திடம் இருந்து $2.4 பில்லியன் மதிப்புல வாங்க இருக்காங்க. இப்போ இந்த C-295 விமானங்களை மல்டி மிஷன் மேரிடைம் ஏர்கிராப்டா மாத்துறதுனால இந்த விமானங்களை வாங்குறது நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியாவின் இந்த புதிய திட்டத்தின்படி 6 P-8I விமானங்கள் வாங்கக்கூடிய செலவுல இருந்து பாதி செலவுல 12 C-295 விமானங்களா மல்டி மிஷன் மேரிடைம் விமானங்களா மாற்றி அமைக்க முடியும். இதன் மூலமா குறைந்த செலவுல அதிகமான விமானங்கள் இந்திய கடற்படைக்கு கிடைக்கும். அதனால இந்த விமானங்களை வெவ்வேறு கடற்படை தளங்கள்ல டிப்ளாய் செஞ்சு 7500 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்தியன் கோஸ்ட் லைனை வெற்றிகரமா சர்வேலன்ஸ் பண்ண முடியும். சென்டர் ஃபார் ஏர்பார்ன் சிஸ்டம் அப்படிங்கிற அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய சென்சார்கள் 70% முன்பு DRDO-வால் உருவாக்கப்பட்ட ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் கண்ட்ரோல் சிஸ்டத்துல பயன்படுத்தக்கூடிய அதே சென்சார்களை தான் இந்த விமானங்கள்லயும் பயன்படுத்த போறாங்க. மீதமுள்ள சில சென்சார்களை குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் பண்ணி அப்படியே இந்த விமானங்கள்ல பயன்படுத்த முடியும் அப்படின்னு சென்டர் ஃபார் ஏர்பார்ன் சிஸ்டம் அப்படிங்கிற அமைப்பு சொல்றாங்க. இந்த மல்டி மிஷன் மேரிடைம் ஏர்கிராப்ட்ல பயன்படுத்துவதற்கு DRDO ஒரு புதிய வகை ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேண்டரை ரடாரை உருவாக்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த ரடார் மூலமா ஆகாயம் மற்றும் கடற்பரப்புல இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை கண்டுபிடித்து ட்ராக் செய்ய முடியும். இந்த C-295 மல்டி மிஷன் மேரிடைம் ஏர்கிராப்ட பயன்படுத்தி ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் வேலைகளையும் இந்தியா செய்ய திட்டமிட்டிருக்காங்க. ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் வேலைகளை செய்வதற்கு இந்த விமானங்கள்ல MK-54 லைட் வெயிட் டார்பிடோக்களை பயன்படுத்த போறாங்க. அதே போன்று 2 MBDA நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மார்ட் அப்படிங்கிற ஆன்டி ஷிப் மிசைல்களையும் இந்த விமானங்கள்ல இணைக்க போறாங்க. இந்த மிசைல்னால 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல் மற்றும் டார்பிடோக்களை கொண்டு இந்த விமானங்கள்னால ஆன்டி சப்மரீன் ஆபரேஷன்ஸை கேரி அவுட் பண்ண முடியும். எதிரி மிசைல் தாக்குதல்ல இருந்து இந்த விமானங்களை பாதுகாக்கிறதுக்கு DRDO நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட அல்ட்ரா வயலட் பேஸ் மிசைல் அப்ரோச் வார்னிங் சிஸ்டம் இந்த விமானத்துல பொருத்தப்பட உள்ளது. இதே மிசைல் அப்ரோச் வார்னிங் சிஸ்டம் தான் இந்திய விமானப்படைக்கு வாங்கக்கூடிய விமானங்கள்லையும் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த
இந்த விமானங்கள்ல EOIR அப்படிங்கிற எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் சிஸ்டமும் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த சிஸ்டத்தை எதற்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா குறைவான வெளிச்சமுள்ள நேரங்கள்ல இந்த சிஸ்டங்களை பயன்படுத்தி சர்ச் மற்றும் ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் பண்ண முடியும். இந்த சிஸ்டங்களை இரவு மற்றும் பகல் நேரங்கள்லயும் பயன்படுத்த முடியும். இந்த C-295 மல்டி மிஷன் மேரிடைம் விமானங்களோட ரேஞ்ச P-8I பொசைடன் விமானத்தோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது குறைவா தான் இருக்கும். ஆனா இந்த C-295 விமானங்கள்னால 1500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சர்வேலன்ஸ் பண்ண முடியும். அதனால அரேபியன் சி மற்றும் பே ஆஃப் பெங்கால் பகுதியில உள்ள 80% பகுதிகளை இந்தியானால சர்வேலன்ஸ் பண்ண முடியும். அதே போன்று இந்த விமானங்களை அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ்ல நிலைநிறுத்தினாங்க அப்படின்னா பெரும்பாலான இந்திய கடற்பரப்பை சர்வேலன்ஸ் பண்ண முடியும். இந்தியாவிற்கு இந்திய பெருங்கடல் பகுதியை சர்வேலன்ஸ் பண்றதுக்கு 15 முதல் 18 C-295 மல்டி மிஷன் மேரிடைம் ஏர்கிராப்ட் தேவைப்படுது. இந்த விமானங்கள் அதிகமான எண்ணிக்கையில இருக்கிறதுனால வெவ்வேறு இடங்கள்ல இந்திய கடற்படையினால இந்த விமானங்களை நிலைநிறுத்த முடியும். இதன் மூலமா இந்த விமானங்களை கொண்டு இந்த பகுதியில இந்தியாவுடைய கண்காணிப்பை அதிகரிக்க முடியும். இந்த C-295 மல்டி மிஷன் ஏர்கிராப்ட DRDO டெவலப் செய்யறதுனால இந்திய கடற்படைக்கு தேவையான சென்சார் அப்டேட்ட ஈஸியா செய்ய முடியும். இதன் மூலமா இந்த சிஸ்டங்களோட செயல்திறனை அதிகரிக்க முடியும். இந்த சிஸ்டம் வெற்றிகரமா டெவலப் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா மேரிடைம் சர்வேலன்ஸ் மற்றும் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேருக்கு நம்ம அடுத்த நாடுகளை நம்பி இருக்க வேண்டிய நிலை இருக்காது. இந்த C-295 மல்டி மிஷன் ஏர்கிராப்ட் P-8I பொசைடன் விமானங்களுடன் இணைந்து செயல்படுவது போன்று வடிவமைக்கப்பட உள்ளது. இதன் மூலமா 2.01 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்ட இந்தியாவிற்கு சொந்தமான கடற்பரப்பு மற்றும் ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த தீவுகளை இந்தியானால கண்காணிக்க முடியும். இந்திய கடற்பகுதிக்குள்ள எதிரிகளோட கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் நுழைந்தால் இந்த விமானங்களை பயன்படுத்தி தாக்குதலும் நடத்த முடியும். மல்டி மிஷன் மேரிடைம் ஏர்கிராப்டா மாத்தப்பட உள்ள C-295 விமானங்களோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த விமானம் ஒரு மிலிட்டரி டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட். இந்த விமானத்தை உருவாக்குறது ஏர்பஸ் நிறுவனம். இந்த விமானம் 2001 இருந்து ராணுவ பயன்பாட்டுல இருக்கு. இந்த விமானம் பல நாட்டு விமானப்படையில பயன்படுத்தப்பட்டு வருது. இதுவரைக்கும் 192 C-295 விமானங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்தை இயக்குறதுக்கு 2 விமானிகள் தேவைப்படுவாங்க. இந்த விமானத்துல 73 பேர் பயணிக்க முடியும். இந்த விமானத்தினால 7050 கிலோகிராம் பேலோடுகளை சுமக்க முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 21000 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்தை இயக்குறதுக்கு 2 பிரெட் அண்ட் விட்னி கனடா PW127G டர்போப்ராப் இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜின் 1972 கிலோவாட் திறன் கொண்டது. இந்த விமானத்தினால 482 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்த விமானத்தினால 1500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். C-295 விமானத்தினால அதிகபட்சமா 5000 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்க முடியும். C-295 விமானத்தினால அதிகபட்சமா 30,000 அடி உயரம் வரைக்கும் பறக்க முடியும். இந்த விமானத்துல டார்பிடோ, மிசைல், சென்சார் போன்ற பேலோடுகளை எடுத்து செல்வதற்கு 6 ஹார்ட் பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதன் மூலமா இந்த விமானங்களை பயன்படுத்தி சர்வேலன்ஸ் மற்றும் ஆன்டி சப்மரீன் ஆபரேஷன்ஸ் கேரி அவுட் பண்ண முடியும். இந்த C-295 விமானங்களை P-8I பொசைடன் விமானங்களோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த விமானத்தோட செயல்திறன் கம்மி தான். ஆனா இந்த C-295 விமானத்தோட விலை P-8I விமானத்தை விட மிகவும் குறைவா இருக்கு. அதனால அதிகமான எண்ணிக்கையில இந்த விமானங்களை வாங்கி நம்மளால வெவ்வேறு நேவல் பேசஸ்ல நிலைநிறுத்த முடியும். இதன் மூலமா இந்தியாவுடைய மேரிடைம் சர்வேலன்ஸ் மற்றும் ஆன்டி சப்மரீன் கேப்பபிலிட்டி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள்
எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.